கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மேலும் 3 பேர் மீது குண்டா சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், யார் யார் மேல இந்த குண்டா சட்டமானது பாய்ந்திருக்கிறது, எதனால் பாய்ந்திருக்கிறது, கூடுதல் விவரங்கள். மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள் ஆக்கியது. இந்த நிலையில் இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் தற்போது வரை 24 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த 24 பேர்களில் 17 பேர் மீது குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முதற்கட்டமாக 4 பேர் மீதும், அடுத்த கட்டமாக 4 பேர் மீதும், தற்போது 3 பேர், அதாவது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா மற்றும் அவரது தம்பி தாமோதரன் ஆகிய 3 பேர்கள் மீது என மொத்தம் இதுவரை 11 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைத்தனர். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் இவர்கள் 11 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.